ஆங்கில மாதங்களில் எந்த மாதத்திலும் 4ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய இயல்புகள், உடல் அமைப்பு, ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை, அவர்களுக்கு ஏற்படும் அதிர்ஷ்ட பலன்கள் முதலானவற்றை கூறுகிறேன், கேளுங்கள். இயல்பு: 4ஆம் தேதி பிறந்தவர்கள் கற்றோருக்கும் பெரியோருக்கும் உரிய மரியாதை கொடுப்பார்கள். எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்வார்கள். அன்பாகவும் பாசமாகவும் பேசுவார்கள். ஆனால் இவர்கள் எவரையும் சுலபத்தில் நம்பிவிட மாட்டார்கள். அதேபோல் எவரிடமும் சட்டென்று நெருங்கி பழகியும் விடமாட்டார்கள். எனவே இவர்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருப்பதில் ஆச்சரியமில்லை. பொதுவாக இவர்களுடைய கொள்கைகளும் செயல்களும் வித்தியாசமானவையாக இருக்கும். அதேபோல் இவர்களுடைய கருத்துக்களும் மற்றவர்களுடைய கருத்துக்களும் மாறுபட்டவையாக இருக்கும். இவர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களையும் கட்டுப்பாடுகள் போன்றவற்றையும் தீவிரமாக எதிர்ப்பார்கள். சில சமயங்களில் அவ்வாறு எதிர்த்து ஆவேசமாக பேசவும் செய்வார்கள். இவர்கள் புதுமை விரும்பிகள், எதிலும் புதுமையை புகுத்த வேண்டும் என்பதில் தனியாத தாகம் கொண்டவர்கள். அரசியலிலும் சமுதாயத்திலும் தீவிர மாற்றம் காண துடிப்பார்கள். இவர்களில் பெரும்பாலானவர்கள் வாக்கு சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த வாக்கு சாதுரியத்தில் ஒருவித தீவிர தன்மை காணப்படும். இவர்கள் எப்பொழுது பேசினாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும். ஆணித்தரமாகவும் தீர்மானமாகவும் அழுத்தமாகவும் பேசுவார்கள். இவர்கள் எல்லோரிடமும் இப்படித்தான் பேசுவார்கள். அவர்களுடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து போன்றவை எல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். இவர்கள் மற்றவர்கள் கருத்துக்களையோ அல்லது அறிவுரைகளையோ அப்படியே ஏற்றுக்கொண்டு விட மாட்டார்கள். தங்கள் மனதிற்கு பிடித்தால்தான் அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் எப்பொழுதும் தெளிவாக இருப்பார்கள். இவர்கள் மனதில் எந்த குழப்பமும் இருக்காது. இவர்களிடம் எந்த தீய பழக்கமும் இருக்காது. அதேபோல் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்காது. இவர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றோ அல்லது நிறைய புகழ் பெற வேண்டும் என்றோ ஆசை இருக்காது. புத்தகம் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். படித்ததை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தனி கவனம் செலுத்துவார்கள். இவர்கள் வெளிப்பார்வைக்கு அமைதியாக காணப்பட்டாலும் இவர்களுடைய மனம் எதை பற்றியாவது தீவிரமாக சிந்தித்து கொண்டிருக்கும். இவர்களால் தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாது. தோல்வி ஏற்பட்டு விட்டதென்றால் தனிமையில் அமர்ந்து அதை வெற்றியாக எவ்வாறு மாற்றலாம் என்று சிந்திப்பார்கள். இவர்களுக்கு ஆடம்பரம், பகட்டு, ஆர்ப்பாட்டம் போன்றவை கொஞ்சமும் பிடிக்காது. கிரகநிலை: எண் 4ற்குரிய கிரகம் ராகு. ஆகையால் 4ஆம் தேதி பிறந்தவர்களை ராகுவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லலாம். அவர்களிடம் ராகு கிரகத்திற்குரிய இயல்புகளும் காணப்படும். அந்த இயல்புகளை இப்பொழுது கேட்கலாம். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. மற்ற கிரகங்கள் தங்கள் ஆதிக்கத்தில் பிறக்கும் மனிதர்கள் மீது செலுத்தும் ஆதிக்க வல்லமை அளவிற்கு இவ்விரு கிரகங்களாலும் ஆதிக்க வல்லமை செலுத்த முடிவதில்லை. எனவே பொதுவாக ராகுவின் ஆதிக்கத்திலும் 4ஆம் தேதியிலும் பிறந்தவர்கள் எதிலும் தீவிர முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். வெற்றிகள் இவர்களை தேடி வருவதில்லை. இவர்கள்தான் வெற்றிகளை தேடி போக வேண்டும். கடும் முயற்சி செய்து இந்த வெற்றிகளை பெற வேண்டும். இவர்கள் நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தாங்கள் பேசும் முறை, செயல்படும் முறை போன்றவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை அனுசரித்து போக பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். இவர்களுடைய உடல் அமைப்பு நடுத்தர உயரத்தில் சற்று பருமனாக தோற்றமாக இருப்பார்கள். முகம் வட்ட வடிவமாக இருக்கும். கண்கள் ஆழ்ந்த பார்வையை பெற்றிருக்கும். கருமையான தலைமுடி சுருண்டு காணப்படும். பொதுவாக இவர்களில் சிவந்த நிறம் கொண்டவர்களை காண்பது அரிது. பெரும்பாலும் மாநிறமாகவே காணப்படுவார்கள். செல்வநிலை, உடல்நிலை: இவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள். ஆனால் சேமிப்பதில் ஆர்வம் காட்டாமல் எல்லாவற்றையும் தாராளமாக செலவழித்து விடுவார்கள். மற்றவர்கள் சம்பாதித்த சொத்தை அனுபவிக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் பெரும்பாலும் பித்த சம்பந்தமான நோய்களால் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த சோகை, மஞ்சள் காமாலை, குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இரைப்பையில் புண் போன்றவற்றாலும் பாதிக்கப்பட்டாலும் உடனுக்குடன் குணமாகிவிடும். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை 4ஆம் தேதி பிறந்தவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் நடைபெற்றுவிடும். கணவன் மனைவிகளுக்கிடையே சீரான உறவு நிலவும். இருவருமே தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து அவற்றிற்கேற்ப நடந்து கொள்வார்கள். எனவே குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். இவர்களுடைய தொழில், விஞ்ஞானம், பொறியியல் போன்ற துறைகளில் இவர்கள் பொருளும் புகழும் எளிதாக தேடுவார்கள். ஜோதிடம், கணிதம் போன்ற துறைகளிலும் இவர்களால் நிறைய சம்பாதிக்க முடியும். மர சம்பந்தமான தொழில்கள், இயந்திரங்கள் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்தல்,
மரப்பொருட்களை விற்பனை செய்தல் போன்றவை மூலமாகவும் இவர்கள் வருமானம் செய்வார்கள். அதிர்ஷ்ட நிறம் இவர்களுக்கு மஞ்சள் நிறம், சாம்பல் நிறம், நாகப்பாம்பின் உடல் நிறம் ஆகியவற்றை இவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் நிறங்களாக குறிப்பிடலாம். இவர்கள் அணிந்து கொள்ளும் ஆடைகளில் இந்த நிறங்கள் இருந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் அதிக அளவில் நடைபெறும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் கோமேதகம். அது பதிக்கப்பட்ட நகைகளை அணிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டமான பலன்கள் நடைபெறும். அதிர்ஷ்ட தேதிகள் ஒவ்வொரு மாதமும் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமானவை. அந்த தேதிகளில் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் நடைபெறும். இவர்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும். அதிர்ஷ்ட திசை இவர்களுக்கு தெற்கு திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த திசை பக்கமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் வெற்றி தரும். வீடு, அலுவலகம் போன்றவை தெற்கு முகமாக இருப்பது நல்லது. ஓம் சாந்தி.